வணக்கம். நீங்க எப்பவாவது ஒரு ரூம்குள்ள போனதும் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லன்னா ஏதோ தப்பா இருக்கேன்னு தோணியிருக்கா? வாஸ்துன்னு சொல்ற நம்மளோட பண்டைய இந்திய தத்துவம் இந்த உணர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை விளக்குது. நாம வாழ்ற இடங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் வடிவமைக்குதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, தென்னிந்தியாவுல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல. அங்க ஒரு குரு தன்னோட சீடன் கிட்ட அந்த ஆசிரமத்தோட நிலத்தை பத்தி ஒரு விசித்திரமான கேள்வி கேட்கிறாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, இந்த நிலம் ஒரு வியாக்ரமுகி பூமி, அதாவது புலிவாய் நிலம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, முன்னாடி அகலமா திறந்து பின்னாடி போக போக குறுகிட்டே போற ஒரு வடிவம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பசியோட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு புலி மாதிரி. அது கிடைக்கிற எல்லா வளங்களையும் உள்ள இழுத்துக்கும், ஆனா பதிலுக்கு எதையுமே தராது. இதுக்கு அப்படியே நேர் எதிரானது தான் கோமுகி பூமி, அதாவது பசுவாய் நிலம். ஒரு பசு எப்படி கொஞ்சமா சாப்பிட்டுட்டு நமக்கு தாராளமா பால் வளமெல்லாம் கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த நிலமும் குறைவா எடுத்துக்கிட்டு செழிப்பை அள்ளி கொடுக்கும். ஒன்னை எடுத்துக்க மட்டும் செய்து இன்னொன்னு கொடுக்க மட்டுமே செய்து. பாத்தீங்களா வித்தியாசத்தை? இந்த மாதிரி ஒரு கெட்ட இடத்தோட விளைவு என்ன தெரியுமா? அந்த ஆசிரமம் எப்பவுமே பண கஷ்டத்திலையும் உள்ளுக்குள்ள சண்டை சச்சரவுலையும் மூழ்கி கிடக்குது. அப்போ நிஜமாவே ஒரு நிலத்தால நம்மள ஒரு புலி மாதிரி முழுங்க முடியுமா? இந்த விசித்திரமான கதை நாம வாழ்ற இடத்துக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழமான கண்ணுக்கு தெரியாத தொடர்பை பத்தி நம்மள யோசிக்க வைக்குது, இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். சில இடத்துக்குள்ள போன உடனே மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். சில இடங்கள்ல காரணம் இல்லாமலேயே ஒருவித பதற்றம் வரும். அந்த உணர்வு தான் இது. வாஸ்துப்படி இந்த உள்ளுணர்வுக்கு காரணம் பிராணன், அதாவது உயிர் சக்தி. இது ஏதோ வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் இல்ல. ஒரு இடத்தோட ஒட்டுமொத்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி, அதை குறிக்கிற ஒரு சக்தி. இந்த பிராணனோட ஓட்டம் தான் ஒரு இனத்தை எப்படி உணர வைக்கணும்னு முடிவு பண்ணுது. உதாரணத்துக்கு, ஒரு பெரிய சர்ச் மாதிரி ரொம்ப அமைதியாவும் இணக்கமாவும் இருக்கா, இல்ல ஒரு டிராஃபிக் ஜாமான சிட்டி ரோடு மாதிரி ஒரே குழப்பமாவும் இம்சையாவும் இருக்கான்னு தீர்மானிக்கிறதே இந்த பிராணன் தான். அப்போ சரி, இந்த வாஸ்துனா என்ன? இடங்களை ஒழுங்குபடுத்துற இந்த சிஸ்டம் அப்படின்னா என்னதான்? வாஸ்துங்கிற வார்த்தை வஸ்துங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருது. இதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. வஸ்து அப்படின்னா ஒரு மூலப்பொருள், அதாவது ஒரு சாத்தியம். ஆனா வாஸ்து அப்படிங்கிறது அந்த சாத்தியம் முழுசா உருப்பெற்ற ஒரு நிலை. சிம்பிளா சொல்லணும்னா, செங்கலுக்கும் ஒரு அழகான வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான். வாஸ்துவோட அல்டிமேட் கோல் என்னன்னா, சுகத்தை உருவாக்குறது. சுகம்னா சும்மா சந்தோஷம் மட்டும் இல்ல, ஒரு ஆழமான மன நிம்மதி. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட நேரடி அர்த்தமே நல்ல இடம்தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற திருப்தியும் வெளியில இருக்கிற செழிப்பும் ஒன்னா சேர்ற பாயிண்ட் தான் அது. இதத்தான் அலைன் டி பாட்டன் அழகா சொல்றாரு. நம்மளோட அழகியல் உணர்வும் ஒரு நல்ல வாழ்க்கையை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, நாம ரசிக்கிற கட்டடங்கள் நாம மதிக்கிற நல்ல குணங்களைத்தான் பிரதிபலிக்குது. இப்படித்தான் நம்ம சுத்தி இருக்கிற சூழல் நம்ம வாழ்க்கையோட கண்ணாடியா மாறுது. இந்த தொடர்பை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாஸ்து ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை பயன்படுத்துது. முதல்ல நம்மளோட முதல் தோல், அது நம்ம உடம்பு தான். அடுத்து நம்மளோட இரண்டாவது தோல், அது நாம போடுற உடைகள். இது நம்மள பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நாம யாருன்னு வெளிப்படுத்தவும் உதவுது. கடைசியா நம்மளோட மூணாவது தோல், அதுதான் நம்ம வீடு. இது ஒரு பெரிய கவசம் மாதிரி செயல்பட்டு வெளி உலகத்தோட நம்மளோட தொடர்பை சரி செய்யுது. இந்த தோல் உருவகத்தோட முக்கியமான விஷயமே இதுதான். நம்ம சுவாசம், பிராணம், அப்புறம் நம்ம மனசு, இந்த மூணும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது, பிரிக்கவே முடியாது. இதுல ஒன்னு சரியா இருந்தா மத்த ரெண்டும் தானா சரியாயிடும். அதாவது நல்லா சுவாசிக்கிற ஒரு வீடு அங்க வாழ்றவங்களையும் நல்லா சுவாசிக்க வைக்கும். ஒருவேளை ஒரு இடம் சரியா சுவாசிக்கலன்னா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு, சரிவான கூரை இருக்கிற ஒரு மாடி அறைன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போகும்போதே ஏதோ நம்மள அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது நம்மளோட எனர்ஜியே முடங்கி போடும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், வாஸ்துங்கிறது ஏதோ கடுமையான விதிகள் அடங்கின ஒரு புத்தகம் கிடையாது. அது நம்மளோட விழிப்புணர்வை நாமளே வளர்த்துக்கிற ஒரு கலை. இது ஒரு பயிற்சி மாதிரி. முதல்ல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து அது உங்க எனர்ஜில என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு உணருங்க. ரெண்டாவது, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது உங்க சுவாசம் எப்படி மாறுதுன்னு கவனிங்க. மூணாவது, உங்க உள்ளுணர்வை நம்புங்க. உங்க அபிப்பிராயம்தான் பெரும்பாலும் சரியா இருக்கும்.
அந்த இம்ப்ரெஷன் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அது நம்மள வரவேற்குதா இல்ல மிரட்டுதா, இதெல்லாம் தான் உங்க உடம்பு உங்ககிட்ட வாஸ்து மொழியில பேசுறது. சோ இந்த முழு உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது ஒரு கேள்விதான். இப்போ நீங்க உட்கார்ந்திருக்கிற இந்த அறைய ஒரு நிமிஷம் சுத்தி பாருங்க. உங்களையே கேளுங்க, இந்த இடம் உங்களுக்கு என்ன உணர்வை தருது? இந்த இடம் உங்களை நிம்மதியா சுவாசிக்க வைக்குதா?